குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு அவசரமான செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை தினமும் ஒரு உருவம் பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றது. அந்த உருவம் என்ன உருவம் வென்று உனக்கு சொல்லிவிடத்தான் உன் அப்பன் வந்திருக்கின்றேன். நான் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு என் குழந்தையே, நீ உன்னை காத்து கொள்ள வேண்டும். உன்னை பின்தொடர்ந்து வருவது என்னவென்று நீ தெரியாமல் பிரச்சனைக்குள் மாட்டிக்கொள்ளாதே. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையாக எல்லா செயல்களையும் தினம் தினம் கவனமாக செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உனக்கு பின்னால் ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் என் குழந்தை, நிச்சயமாக பயந்துதான் போய்விடுகின்றாய். என் குழந்தையே, அது என்னவென்று உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என்னவென்று கேட்டு தெரிந்து கொள். நீ பயந்துதான் போய்விடுகிறாய். இன்று உன் அப்பன் உனக்கு செய்தியினை கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. தன்னை பின்தொடர்ந்து ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ சென்று கொண்டிருக்கின்றாய். அது நல்லதல்ல. உன்னை பின்தொடர்ந்து வருவது நல்ல சக்தியா தீய சக்தியா என்பதை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என்னவென்று செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட வேண்டும். ஒருவேளை உன்னை பின்தொடர்ந்து வருவது நல்ல சக்தியாக இருக்கும் பட்சத்தில் என் குழந்தை, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் உன்னை பின்தொடர்ந்து வருவது தீய சக்தியாக இருக்கிறது என்றால் என் குழந்தை, நீ கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? உடனடியாக அந்த தீய சக்தியினை அங்கிருந்து விரட்டிவிட வேண்டும். இது உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல. தினமும் பின்தொடர்ந்து வரும் பொழுது உனக்கு பல பிரச்சனைகள் அது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும். இது உன் அப்பன் உனக்கு சொல்கின்ற வாக்கு ஆகும். இது அன்பும் அக்கறையும் உன்னதனால்தான் இப்பொழுது உனக்கு இதனை எடுத்துரைக்கின்றேன். எத்தனை பேருக்கு இது தெரியும் தான் பின்னால் இருந்து போன்ற சக்திகள் நடமாட்டம் இருக்கும் என்று என் குழந்தை, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் பின்னால் இருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால் அதற்கு நிச்சயமாக இந்த அப்பனுடைய அன்பினை நீ பெற்றிருக்கின்றாய் என்பதுதான் உண்மை. அப்பன் என் பிள்ளையை பயமுறுத்த வேண்டும் என்று துளி அளவு நினைக்கவில்லை. நீ தெய்வ சக்தி படைத்த குழந்தை அல்லவா? தெய்வம் சக்தியினை அதிகமாக பெற்றிருக்கின்றாய் அல்லவா? தெய்வங்களின் வாக்கினை பெறக்கூடிய அளவிற்கு உனக்குள் நல்ல குணங்கள் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாளை உன் பின்னால் ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கிறது என்று யாரேனும் ஒருவர் சொல்லி அதை தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அப்பன் உனக்கு அத்தனையும் முன்கூட்டியே சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இது போன்ற ஒரு நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடக்கிறது. அப்படி நடந்தாலும் நான் இப்பொழுது எதை பற்றியும் கவலைப்படுகின்ற மனநிலையில் இல்லை. ஏனென்றால் என் பிள்ளை சொல்கின்றாய். ஏன் தெரியுமா? ஏனென்றால் எல்லாவற்றையும் நீ இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கின்றாய். வேதனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்ததால் எனக்கு இதற்கு மேலும் பெரிதாக என்ன இருக்கிறது என்று தோன்றவில்லை. நீ படுகின்ற வேதனைகளும் வேறு யாரும் பட்டிருக்க மாட்டார்கள். உன் போல அத்தனையும் தாங்கி கடந்து வந்திருக்க மாட்டார்கள் என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் அல்லவா? என் குழந்தைக்கு உன் பின்னால் வருகின்ற உருவம் யாருடைய உருவம் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டாய். இந்த அப்பன் வாக்கினை கேள். என் வார்த்தைகளை நம்பு.
உலகத்தில் உள்ள அத்தனையும் உனக்கானது. மனிதர்களுக்கு இருக்கின்ற பொதுவான எண்ணம் ஒன்று மட்டும்தான். அது உனக்கு. அனைவருமே தனக்கு மட்டுமே கொண்டிருக்கின்றார்கள். அதிகமாக இந்த உலகத்தில் கஷ்டப்படுகின்றோம் என்பது நினைப்பதுதான். அதை போலவே நீயும் நினைக்கின்றாய். நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்று. உன்னை விட மோசமான நிலையில் இருந்து எத்தனையோ பேர் உன்னை மீண்டும் அவர்கள் ஆசைப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? பல போராட்டங்களை கடந்து இந்த வாழ்க்கையினை சாதனையையும் நீ படைத்திருக்கின்றாய். இந்த உலகத்தில் என் பிள்ளை, பிரச்சனைகள் ஒன்று பெரிய விஷயம் கிடையாது. புலம்புவதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சற்று கவனத்தில் ஏற்றுக்கொண்டால் எல்லா விஷயங்களும் எல்லாம் ஒருவேளை உனக்கு தீமை தரக்கூடியதாக இருந்தால் என்ன செய்ய போகின்றாய்? எல்லாம் முற்றிய பிறகு என் அப்பன் எனக்கு இதனை செய்து தர வேண்டும், என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறினால் ஒரு பலனும் கிடைக்காது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதை சற்று அதிகமாக கவனத்தோடு நீ கேட்க வேண்டும். என் குழந்தையே, இந்த அப்பன் அன்பு அவ்வளவு எளிதாக எல்லாம் யாருக்கும் கிடைத்துவிடாது என்பதனை நீ அறிந்த உண்மை. என் முன்னால் நிற்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தனி தகுதி இருக்க வேண்டும். எல்லாம் அந்த தகுதி உனக்கு இல்லை என்றால் அப்பொழுது என்ன செய்ய முடியும்? இருக்கிறது என்றால் அதனால் இந்த அப்பன் உன்னை தேடி வருகின்றேன். உன் முன்னால் நின்று கொண்டு உனக்கு நல்ல வார்த்தைகளை தருகின்றேன். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்திருக்கின்றேன். என்னுடைய அன்பு கட்டளை ஏற்றுக்கொண்டு இந்த வாக்கினை கேள் என் தங்கமே. இப்பொழுது நீ நினைக்கலாம், அப்பன் இப்பொழுது என் வாழ்க்கையில் இருப்பதாக சொல்கின்றார். அப்படியானால் என்னை பின்தொடர்ந்து வருகின்ற அந்த உருவம் என்ன உருவம்? அது யாருடைய உருவம் என்பதனை நீ தெரிந்து நினைக்கின்றாய் அல்லவா? இப்பொழுது இதோ உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, தெளிவாக கேட்க வேண்டும். என் பிள்ளை, பின்தொடர்ந்து வருகின்ற உருவம் யார் தெரியுமா? அது நிச்சயமாக நல்ல சக்திதான். ஏனென்றால் தீய சக்தி என்றால் உன்னை பின்தொடர்ந்து வர முடியாது. காரணம், உனக்கு காவலாக இருப்பது இந்த அப்பன் அல்லவா? நான் இருக்கின்றேன். ஒவ்வொரு செயலிலும் உனக்கு துணையாக இருப்பது உன் அப்பன் நான் அல்லவா? அப்படியானால் உன்னை பின்தொடர்ந்து வருவது யார் என்று நீ யூகித்திருக்க வேண்டும். உன் குலதெய்வம் நான் அன்று. அது வேறு யாரும் இல்லை. எல்லா இடங்களிலும் நான் உனக்கு காவலாக வருகின்றேன். எந்த சூழ்நிலையிலும் எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்கிவிடாதபடிக்கு உனக்கு பாதுகாவலாக இருக்கின்றேன். யாரோ உன்னிடத்தில் வந்து உன்னை பின்தொடர்ந்து ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கிறது என்று உன்னை பயமுறுத்துகிறார்கள் என்றால் உடனடியாக மனம் தளர்ந்து விடாதே. அந்த நேரத்தில்தான் அவர்களிடத்தில் நீ சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? பின்தொடர்ந்து வருவது என் குலதெய்வம் அப்பன் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு யாரை கண்டும் எந்த பயமும் இல்லை என்று சொல்லிவிட வேண்டும். என் பின்னால் என் அப்பன் மட்டும்தான் வருவர். என் பிள்ளையே, உன் மனதுக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே என்னை சுற்றி இருக்கின்றவர். அவர் எப்படி நம் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பான் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறது. அப்படியானால் என் குழந்தையே, எதற்காகவும் பயப்பட வேண்டாம். சற்று சிந்தித்து பார். அப்பன் அன்பு உன்னோடு இருக்கும் பொழுது, அப்பன் உனக்கு என்றென்றும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது இனி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நீ தைரியமாக எதிர்கொள்ள வேண்டிய விஷயம். உன்னுடைய வேலைக்கு உன்னுடைய குலதெய்வம் எப்பொழுதும் துணை நிற்கும் பொழுது அவர்களின் துணையை நீ தேடாதே.
உன்னை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாத போதிலும் உனக்காக இப்பொழுது அனைத்தும் கிடையாது. போட்டிகள் நிறைந்த உலகம் உன்னுடைய தனித்திறமைகளை நிரூபிப்பதற்கு போட்டி போட்டு இருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சிறு வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு தெய்வங்கள் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்த வேண்டும். தவறாக இருந்தாலும் அதனை தைரியமாக திருத்தப்படுத்துவாய். அந்த நேரத்தில் அந்த தவறான மன்னிப்பு கிடைக்கும். அதற்காகத்தான் சரியான பதிலும் கிடைக்கும். எதுவும் சொல்லாமல் இருந்து விட்டதனால்தான் அது தவறாக மாறிவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் அன்பு இருக்கும் வரை பயம் என்ற ஒன்று நிச்சயமாக தேவை இல்லை. எத்தனை தோல்வி வந்தாலும் அது நிரந்தரமாக இருக்காது. நிச்சயமாக வெற்றி உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் தைரியமாக பேசும். எதிர்வருகின்ற எந்த வினை எல்லாம் நிச்சயமாக பொடி பொடியாக ஆகும் என்று நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.